என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் 2 மேட்ரிசஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அது எப்படி ஆட் பண்ணுறேன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி கிளாஸில் மேட்ரிசஸ்னுடைய டெஃபினேஷன் பார்த்துருக்கோம். அப்போ டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸில் எவ்வளோ டைப்ஸ் இருக்குது அதெல்லாம் நம்ம 1 by 1 வந்து நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸோடு பார்த்துருக்கோம். அடுத்து மேட்ரிசஸ்க்கு எப்படி ஆர்டர் கண்டுபிடிக்கிறது, அப்புறம் மேட்ரிசஸை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆட் பண்ணுறது, அப்புறம் சப்ராக்ட் பண்ணுறது, அதுக்கு உண்டான கண்டிஷன் எல்லாமே நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். அந்த கிளாஸ் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் மேத்தமெட்டிக்ஸுங்கிற நேமில் வந்து ஒரு பிளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி அந்த கிளாஸஸ்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. சரிங்களா? இப்போ வந்து என்னென்னா, இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சரவணகுமார் மேக்ஸுங்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். ஸோ வாங்க ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ A ஈக்குவல் டு 3 4 8 -3 ஏங்கிற மேட்ரிசஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பிங்கிற மேட்ரிசஸ் கொடுத்துருக்காங்க. B ஈக்குவல் டு 3 3 1 0 இந்த மாதிரி ஏங்கிற மேட்ரிசஸ் பிங்கிற மேட்ரிசஸ் கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் A + B. 2 மேட்ரிசஸ் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்போயுமே மேட்ரிசஸ் வந்து ஆட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன கண்டிஷன்னா ஆர்டர் வந்து சேமாக இருக்கணும். ஆர்டர் வந்து என்ன இருக்கணும்? சேமாக இருக்கணும். சேம் ஆர்டர் இருக்கணும். சரிங்களா சார்? ஆர்டர்னால் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மேட்ரிசஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஒரு மேட்ரிஸ் ஏங்கிற ஒரு மேட்ரிஸ். இந்த மேட்ரிஸில் வந்து எவ்வளோ ரோ இருக்குது எவ்வளோ காலம் இருக்குன்னு சொல்கிறதான் ஆர்டர். சரிங்களா? இந்த ரோங்கிறது என்னென்னா, இந்த மாதிரி ஹரிஜாண்டலாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஹரிஜாண்டலாக இருக்கிறது வந்து ரோ. அடுத்த காலம்ங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெர்டிக்கலாக அப்புறம் நின்றுட்டு இருக்குது பார்த்தீங்களா? அப்புறம் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறது ரோன்னு வச்சுங்க, ஒய் ஆக்சிஸில் இருக்கிறது காலம். இப்படி வந்து கிராஃப் வரைஞ்சோம்னா இதுதான் நம்மளுக்கு என்ன வரும்? எக்ஸ் ஆக்சிஸ். இது வந்து என்ன? ஒய் ஆக்சிஸ். கிடைமட்டமாக இருக்கிறது வந்து ரோ, வெர்டிக்கலாக இருக்கிற பேர் என்ன? காலம். தமிழில் வந்து இதை வந்து நிறைன்னு சொல்லுவாங்க ரோவை, காலமை வந்து பார்த்தீங்கன்னா நிரல்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஃபஸ்ட் இதில் எவ்வளோ ரோ இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ. எவ்வளோ ரோ இருக்குது? 2 ரோ இருக்குது. காலம் பாருங்கள், ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் காலம். எவ்வளோ காலம் இருக்குது? 2 காலம் இருக்குது. சரிங்களா? இதை நம்ம எப்படி படிக்கணும்னா 2 by 2 தான் படிக்கணும். சரிங்களா? 2 ரோ 2 காலம் இருக்குது. அடுத்து இதில் பாருங்கள் 2 ரோ இருக்குது, அடுத்து 2 காலம் இருக்குது. சரிங்களா? அப்போ ஆர்டர் பாருங்கள், இதுவும் 2 by 2 மேட்ரிக்ஸ், இதுவும் 2 by 2 மேட்ரிக்ஸ். ஆர்டர் நம்மளுக்கு என்ன இருக்குது? சேம் ஆர்டராக இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஆர்டர் வந்து ஒரே மாதிரி இருந்தால் நம்ம இந்த மேட்ரிக்ஸை நம்ம என்ன பண்ணலாம்? ஆட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ ஆட் பண்ணலாங்களா? அப்போ A + B ஈக்குவல் டு ஏங்கிற மேட்ரிக்ஸஸ் ஃபஸ்ட் எழுதிக்கங்க. 3 4 8 -3. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், நடுவில் ப்ளஸ், அந்த ப்ளஸ் சிம்பிள் இங்கே கொடுத்துருங்க. அடுத்து பிங்கிற மேட்ரிக்ஸ் பாருங்கள் 3 3 1 0. அடுத்து இது என்ன பண்ணணும்னா, ஆட் பண்ணும்போது சேம் பொசிஷனில் இருக்கக்கூடிய நம்பர் தான் ஆட் பண்ணணும். பாருங்கள், இந்த பொசிஷன் செலக்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு இருக்கிற பொசிஷன் தான், அடுத்து இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற பொசிஷன் தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும். சேம் பொசிஷனில் இருக்கக்கூடிய நம்பர் தான் ஆட் பண்ணணும். கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணணும். சார் அது என்ன சார் சேம் பொசிஷன்னா? இங்கே பாருங்கள், A11 A12 A21 A22. இது வந்து என்ன? 2 by 2 மேட்ரிக்ஸ்க்கு உண்டானது. சரிங்களா? இந்த A11 இந்த ஃபஸ்ட்டு ஒன்றுங்கிறது ரோவை குறிக்கும், இந்த செகண்ட் ஒன்றுங்கிறது காலம் குறிக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு காலம் இந்த நம்பர். இது வந்து என்னென்னா A12னா ஃபஸ்ட்டு ரோவில் செகண்ட் காலம், A21 என்ன? செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலம், A22னா செகண்ட் ரோவில் செகண்ட் காலம். சரிங்களா? இதெல்லாம் நான் பேசிக்லேயே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு புரியிருக்காங்க நான் சொல்கிறேன். சரிங்களா? இதுதான் வந்து சேம் பொசிஷன் சொல்கிறேன். இங்கே A11 எடுத்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு என்ன இருக்கும்? A11 தான் எடுக்கணும். சரிங்களா? இப்போ என்னென்னா ஃபஸ்ட் நம்ம பாருங்கள், இங்கே 3, இங்கே என்ன இருக்குது? இங்கே 3. அப்போ வந்து 3 + 3. அடுத்து பாருங்கள் சேம் பொசிஷன். பாருங்கள் A12 செலக்ட் பண்ணால் இங்கே A12 தான் எடுக்கணும். இங்கே என்ன இருக்குது பாருங்கள் 4, இங்கே என்ன இருக்குது 3. கொஞ்சம் கேப் விட்டுட்டு இங்கே எழுதுங்க 4 + 3. அடுத்து இங்கே என்ன இருக்குது பாருங்கள் 8, இங்கே என்ன இருக்குது 1. அப்போ 8 + 1. அடுத்து என்ன இருக்குது பாருங்கள் -3, இங்கே 0, -3 + 0. அப்போ தான் நம்மளுக்கு ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 3 + 3 வந்து நம்மளுக்கு என்னமா 6, 4 + 3 7, 8 + 1 9, -3 + 0 வந்து -3. இதுதான் A + B 2 மேட்ரிக்ஸுக்கு வந்து ஆட் பண்ணியிருந்தா கிடைக்கக்கூடிய ஆன்சர். நீங்கள் கால்குலேட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே பாருங்கள் -3 + 0னா -3 + 0ன்னு அடிச்சிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும் -3. சரிங்களாம்மா? இப்போ அதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஏங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க, பிங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, A + B கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம ஆர்டர் செக் பண்ணிடலாம். இது பாருங்கள், இது ஃபஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ. எவ்வளோ ரோ இருக்குது? நம்மளுக்கு 2 ரோ இருக்குது. காலம் பாருங்கள், ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் காலம், தேர்டு காலம், 3 காலம் இருக்குது. 2 ரோ 3 காலம். அடுத்து இதில் பாருங்கள், ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ 2 ரோ இருக்குது. காலம் பாருங்கள், ஃபஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்டு காலம், 3 காலம் இருக்குது. இதுவும் 2 by 3 மேட்ரிக்ஸ், இதுவும் 2 by 3 மேட்ரிக்ஸ். ஆர்டர் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது? சேமாக இருக்குது, சேம் ஆர்டர். சரிங்களா? ஆர்டர் வந்து நம்மளுக்கு சேமாக இருக்கிறதுனால
இந்த இது என்னென்னா 2 மேட்ரிசஸ் வந்து நம்மளால் ஆட் பண்ணலாம். சார் ஆர்டர் மாறி இருக்குது, நம்மளால் ஆட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஆட் பண்ண முடியாது. இப்போ வந்து இங்கே 2/3 இருக்குது, இங்கே 2/4 இருந்ததுன்னா நம்மளால் ஆட் பண்ண முடியாது. சரிங்களா? அப்போ வந்து ஆட் பண்ணனாலும் சரி சப்ராக்ஷன் பண்ணாலும் சரி நம்மளுக்கு ஆர்டர் வந்து சேமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் சம்ஸ் படிக்கும்போது இந்த சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது நீங்கள் புரிஞ்சு படிச்சிங்கன்னா தான் எக்ஸாமில் கேள்வி மாற்றி கேட்டாலும் உங்களால் வந்து ஆன்சர் பண்ண முடியும். அதுக்காக இவ்வளோ டீட்டெயிலாக நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேம்மா. சரிங்களாம்மா? இப்போ A + B ஃபஸ்ட்டு கூடிய சம் வந்து 2/2 மேட்ரிக்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ வந்து 2/3 மேட்ரிக்ஸை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், ஏங்கிற மேட்ரிக்ஸ் என்ன 5 2 1. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் 4 3 0. நடுவில் ப்ளஸ் சிம்பிளுக்கு ப்ளஸ். பிங்கிற மேட்ரிக்ஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் 1 -3 8 7 -1 2. சரிங்களா? இப்போ வந்து ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்னமா சொல்லியிருக்கேன், சேம் பொசிஷனில் இருக்கக்கூடியது தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும். அதாவது கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ். இங்கே 5 எடுத்தால் இங்கே என்ன எடுக்கணும் 1 எடுக்கணும். சரிங்களா? அப்போ நமக்கு எடுக்கும்போது என்னமா வரும் 5 + 1. அடுத்து பாருங்கள் இங்கே 2, இங்கே வந்து -3 2 -3. சார் நீங்கள் என்ன டைரெக்டாக மைனஸ் கொடுத்துட்டீங்க, இந்த ப்ளஸ் சிம்பிள் பார்க்குறது இல்லையான்னு கேட்டால் ப்ளஸ் சிம்பிள் தாம்மா. இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு என்ன வரும் மைனஸ் வரும். அதனால் நம்ம வந்து இந்த சிம்பிள் பார்க்க வேண்டியதில் டைரெக்டாக இங்கே என்ன இருக்கோ அந்த சிம்பிள் வந்து நமக்கு போட்டுக்கலாம். அடுத்து பாருங்கள் இங்கே என்ன இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே என்ன இருக்குது 8. அப்போ நமக்கு எழுதும்போது என்ன எழுதலாம் 1 + 8. இந்த 8க்கு முன்னாடி என்ன சிம்பிள் இருக்குது ப்ளஸ் இருக்குது, அதனால் டைரெக்டாக கொடுத்துட்டேன். அடுத்து பாருங்கள் இங்கே என்ன இருக்குது 4, இங்கே என்ன இருக்குது பாருங்கள் 7. அப்போ இங்கே எழுதும்போது 4 + 7. அடுத்துங்க 3, இங்கே என்ன இருக்குது -1 3 -1. இங்கே என்ன இருக்குது பாருங்கள் 0 0 + 2. இப்போ இதை நம்ம வந்து என்னென்னா சிம்பிளிஃபை பண்ணலாம். 5 + 1 வந்து என்ன 6. 2 -3 வந்து என்னென்னா -1. இல்லைன்னா கால்குலேட்டர் எடுத்துகிட்டு 2 -3 அடிச்சுன்னு என்ன வரும் -1. அடுத்து பாருங்கள் 1 + 8 என்ன 9. இந்த மாதிரி நீங்கள் வந்து கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். 4 + 7 வந்து என்ன 11. 3 - 1 வந்து என்ன 2. 0 + 2 வந்து என்ன 2. இதுதான் வந்து என்ன கொடுத்துக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். சரிங்களா? ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் 2/2 மேட்ரிக்ஸில் பார்த்துட்டோம். செகண்ட் ப்ராப்ளம் 2/3 பார்த்துட்டோம். இப்போ இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தா எப்படி சார் நம்ம ஆட் பண்ணுறோன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதனுடைய ஆர்டர் வந்து நம்ம செக் பண்ணலாம். ஆர்டர் பாருங்கள், ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, 3 ரோ இருக்குது. காலம் பாருங்கள், ஃபஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம், 3 ரோ 3 காலம். இது அதேமாரி ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ. காலம் பாருங்கள், ஃபஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம், 3 ரோ 3 காலம் இருக்குது. ஆர்டர் நம்மளுக்கு என்னவா இருக்குமா சேமாக இருக்குங்களா? சேம் ஆர்டராக இருக்கிறனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இது வந்து என்ன ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ வந்து என்ன A + B = ஏங்கிற மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க 1 2 7 0 4 5 3 1 6. இது ஏங்கிற மேட்ரிக்ஸ். ப்ளஸ் பிங்கிற மேட்ரிக்ஸ் பாருங்கள் 1 3 1 2 4 0 1 7 5. இந்த கொடுத்துக்கூடியதை எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணணும், நம்ம என்ன பண்ணணும் சேம் பொசிஷனில் இருக்கக்கூடியதை ஆட் பண்ணணும். கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸை ஆட் பண்ணணும். இங்கே பாருங்கள் இங்கே 1 இருக்குது, இங்கே என்ன இருக்குது 1. இந்த நடுவில் ப்ளஸ் இருக்குது. சரிங்களா? அப்போ 1 + 1. அடுத்த நம்பர் எழுதும்போது கொஞ்சம் இங்கே கேப் விட்டுறணும். இங்கே 2, இங்கே அடுத்து என்ன 3. 2 + 3. அடுத்து பாருங்கள் இங்கே என்ன இருக்குது 7, இங்கே என்ன இருக்குது 1. அப்போ இங்கே என்ன 7 + 1. ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பண்ணணும், செகண்ட் ரோக்கு வரணும். 0, இங்கே என்ன இருக்குது 2. அப்போ 0 + 2. இங்கே என்ன இருக்குது பாருங்கள் 4, இங்கே என்ன இருக்குது 4. 4 + 4. கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் இல்லைன்னா சேம் பொசிஷன், அதை மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே என்ன இருக்குது 5 இருக்குது, இங்கே என்ன இருக்குது 0. அப்போ 5 + 0. இதுங்க பாருங்கள் 3, இங்கே என்ன இருக்குது +1. 3 + 1. இங்கே 1 இருக்குது, இங்கே என்ன இருக்குது 7. 1 + 7. இங்கே 6 இருக்குது, இங்கே என்ன இருக்குது 5. அப்போ 6 + 5. இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அப்படியே வந்து சால்வ் பண்ணுறேன். 1 + 1 வந்து என்னமா 2. 2 + 3 வந்து என்ன 5. 7 + 1 8. 0 + 2 2. டவுட்டாக இருந்ததுன்னா கால்குலேட்டர் எடுத்துருங்க. 0 + 2 நமக்கு ஈக்குவல் டம்த்துக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களா? இதே மாதிரி எல்லா நம்பருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். 4 + 4 வந்து என்ன 8. 5 + 0 வந்து 5. 3 + 1 4. 1 + 7 8. 6 + 5 11. சரிங்களா? இதுதான் A + B. அப்போ இதுதான் 3/3 மேட்ரிக்ஸை ஆட் பண்ணுறதுக்கு ஆட் பண்ணி கிடைக்கக்கூடிய ஆன்சர். இப்போ இந்த மாதிரி எந்த மேட்ரிக்ஸ் கொடுத்தாலும் ஆட் பண்ணலாமா சார்னா ஆட் பண்ணலாம். அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, இந்த ஆர்டர் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கணும் சேமாக இருக்கணும். ஆர்டர் சேமாக இல்லைன்னா நம்மளால் ஆட் பண்ண முடியாது. சரிங்களா? இன்றைக்கி 3 ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். இந்த 3 ப்ராப்ளத்தை தெளிவாக பாருங்கள். இந்த ப்ராப்ளத்தில் நான் கொடுத்தது, இந்த ப்ராப்ளத்தை அப்படியே பார்த்து நீங்கள் நோட்டில் எழுதி வைங்க. எழுதிட்டு இந்த ப்ராப்ளத்தை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் வந்து நம்பர் மாதிரி வரும். நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி சப்ராக்ஷன் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.